நிறைய பேர் இந்த கோயில் சொத்துக்களை சாப்பிட்ருவாங்க. சில பேர் கோயிலுடைய பேரை சொல்லி காசு அடிப்பாங்க. இதற்கெல்லாம் தண்டனை என்பது உண்டா? இல்ல பூர்வ கர்மாவில் ஏதாவது சாபங்கள் ஏற்படுமா? இதனுடைய விளக்கம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒரு கருத்து சொல்றாங்க, இறைவன் என்பவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொத்து தான் இறைவன். ஏன் இறைவன்கிட்ட போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவருடைய சொத்தை நம்ம எடுத்துக்கூடாது, நம்ம தான் அவருக்கு கொடுத்து அவரை பாதுகாக்கணும். இறைவன் நம்மள முழுமையா உலகத்தில் கூடிய மானுடங்கள் வாழ்வதற்கு, ஜீவ காரணங்கள் வாழ்வதற்கு அனைத்துக்குமே ஆக்கல், அழித்தல், படைத்தல், இந்த மூன்றுக்குரியவராக இருந்து எல்லா வழிகாட்டுதலை புரிஞ்சிருக்கக்கூடிய சொத்தை அபகரிப்பது அவ குலத்துக்கே அவமானமும் குலத்துக்கே அசிங்கமும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகிடும். அது மட்டும் இல்லைங்க ஐயா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில சொல்றேங்க ஐயா. அதாவது ஒரு ஒரு சிவனடியார் என்ன செய்யறாருன்னா, ஒரு கோயில்கள்ல அந்த ஊர் பகுதியில ஒரு பெரிய மனிதரா இருக்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அந்த கோயிலை புறமணிக்கணும்னு நினைக்கிறார். நினைக்கிறார். அதுல அவர் இருக்கக்கூடிய வருமானம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கு. அது யாருக்குன்னு சொல்லாம இவரே சொந்த கணக்கிலே போட்டுட்டே வர்றார். ஒரு காலகட்டத்தின் பிறகு இந்த கோயிலை இடிக்கணும்னு நினைக்கிறார். அங்க கோயில் நிறைஞ்ச பாம்பு, அங்க இருக்கக்கூடிய நாகங்கள், தெய்வ நிலைகள்ல இருக்கக்கூடிய ஆச்சாரபூர்வமான சில விஷயங்கள் அங்க இருக்கு. அதை உடைச்சிட்டு ஒரு பணத்துக்காக அந்த இடத்துல வேற கோயில், வேற இடம், ஒரு ஆசிரமம் மாதிரி கட்டலாம்னு ஒரு முடிவு செஞ்சு அந்த கோயிலையே அழிக்கக்கூடிய முயற்சி எடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பறவைகள், நாகங்கள், சாமி நாகங்கள்லாம் அது எங்க தங்குறதுன்னு தெரியாம இடம் மாறி போயிட்டு அலைஞ்சி துன்பப்படுது. அந்த துன்பப்படும் போது அங்க இருந்த நஷ்டப்படுத்தினால என்ன ஆயிடுதுன்னா, அது போய் அங்கங்க தஞ்சம் அடைய முடியாம அங்கங்க இறந்து போகுது. இறக்கிறதுக்கு முன்பாக அங்க அந்த வழியா போன சாதுக்களுடைய சாபங்கள் இந்த அந்த ஆச்சார சிவனடியார் ஒருத்தருக்கு ஆசை பிடிச்சவரா இருக்காரு. எல்லா சிவனடியாருக்கும் இல்ல, ஆசை பிடிச்ச ஒரு சிவனடியார். அவரை சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் ஊரை அபகரிச்சு கொள்ளடிக்கிறவரா இருக்காரு. அவருக்கான ஒரு காலகட்டத்தில் சாபம் கிடைக்குது. அந்த சாபம் இந்த ஜென்மத்துல அவன் விமோசனம் கிடைக்கிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி நல்ல பலனை உருவாக்குறதுக்கு தான் சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவரவர் செய்த பாவங்கள், அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள், அந்த புண்ணியத்தின் அடிப்படையாக இந்த ஜென்மத்துல இந்த காலகட்டத்துல இந்த ஓலைச்சுடி பார்க்கணுங்கிற பிராப்தம் என்னைக்கு வருதோ அந்த ஓலைச்சுடியை தேடி வந்து அந்த கர்மா, என்ன கர்மா பண்ணிருக்கிறோம், நம்ம போன ஜென்மத்துல என்ன பாதனை பண்ணிருக்கோம், இந்த ஜென்மத்துல இப்படிப்பட்ட பாதிப்பு நம்ம சந்திக்கிறோம், இந்த ஜென்மத்துக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, என் பிள்ளைங்களுக்கோ என் பேர குழந்தைங்களுக்கோ என் மனைவிக்கோ மக்களுக்கோ சொத்துக்கோ சுகத்துக்கோ எந்த விதமான குறைபாடு இல்லாத வாழுங்க ஐயா, ஏதாவது வழி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கர்ம வினைய பார்த்து இந்த கர்ம சாபங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுல வரக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொருடைய கர்மா இருக்கு. அந்த கர்மாவை எல்லாரும் பார்த்துக்கிட்டு எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடாது. அது எல்லாருக்கும் ஏற்பட்டு நல்ல பலனை உருவாக்குமானால் அந்த கர்ம பாவங்கள் சொல்லக்கூடிய சாந்தி காண்டம் சொல்றாங்க, அதாவது தீட்சங்கிற மந்திர உபதேசன காண்டம் சொல்றாங்க. அதுலதான் அவன் செய்த கர்மாவை தெரிந்து கொண்டு அந்த கர்மாவுக்கான பரிகாரங்களை முழுமையா சொல்லி இருக்கிறாங்க. செய்து கொண்டால் வரக்கூடிய வினைகள், கர்ம பாவங்கள் இந்த ஜென்மத்துல விமோசனம் ஆயிடுங்க ஐயா.